ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான் போட போறோம். இது இங்க இருக்கிற 5 கொஸ்டினும் போட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம இதில தான் பார்த்தோம். பேசிக்கா இந்த டாபிக் தான் பார்த்தோம். எக்ஸ்பிரஸிங் நம்பர் அஸ் த சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம முடிச்சுட்டோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் த லீப் இயர்ஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ லீப் இயர்ஸ்னா என்ன வரும்? பேசிக்கா வேற கலர். லீப் இயர்ஸ்னா இதான். இந்த மாதிரி இருந்தா லீப் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. 2000, 2004, 2008, 2008, 2012 பேசிக்கா 4 மல்டிபிள்ஸ்ல இருந்தாலே உங்களுக்கு லீப் இயர் தான் பேசிக்கா. 1996 இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1996 சொல்லலாம். 2000, 2004, 2008, 2012, 2016, 2020, 2020, 2024, 2028 பேசிக்கா 4ஓட மல்டிபிள்ஸ் இது எல்லாமே. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல இருந்துச்சுனாலே அது லீப் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 1996 ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாமே. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. நீங்க அதுக்கு கீழே தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. பேசிக்கா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு விஷயம் வந்து மல்டிபிள் ஆஃப் 4னா அந்த விஷயம் வந்து டிவிசிபிள் பை 2வா இல்லையான்னு கேட்கறாங்க. ஆர் லீப் இயர்ஸ் டிவிசிபிள் பை 2வா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும்னா அது லீப் இயர்ஸ் டிவிசிபிள் பை 4ஆன்னு யோசிக்கிறோம். லீப் இயர்ஸ் வந்து 4 ஆல் டிவிசிபிளா அப்படின்னு கேட்கணும். இஸ் லீப் இயர் டிவிசிபிள் பை 4? இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணணும். டிவிசிபிள் பை 4ஆ அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா எஸ் தான் சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எஸ். ஏன் எஸ்னா இது எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸ். 4ஓட மல்டிபிள்ஸ்னா தென் தேர் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 4. ஸோ இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ்னா தென் இப்போ 4 இது இபிஎஸ் வந்து 4ஆலே டிவிசிபிள்னா இப்போ 2 ஆல் டெஃபினட்டா டிவிசிபிள். ஏன்னா 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 4. 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 4. 2 இன்டு 2 தான் 4னு வருது உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து 4 ஆல் டிவிசிபிள் அப்படின்னா இந்த விஷயம் டெஃபினட்டா 2 ஆல் டிவிசிபிளா இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ வேற இப்போ 2000 பார்த்தீங்கன்னா 2 இன்டு 1000 எழுதலாம். 2000 டிவைட் பை 4 என்ன வரும்னா இங்க ஒரு 2 அடிச்சிடலாம். 1000 டிவைட் பை 2 500 வரும். 500. இப்ப 4 ஆல் டிவிசிபிள் இது. இப்ப 2000 பாத்தீங்கன்னா 2 ஆல் டிவிசிபிளா? கண்டிப்பா டிவிசிபிள் தான். 2000 டிவைட் பை 2னா உங்களுக்கு 1000 வரும். இப்போ கோஷன் ஒரு பக்காவா நம்பர் வந்துருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வரும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. இங்கே கோஷன் ஒரு பக்காவான நம்பர். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0. ஸோ பேசிக்கா நீங்க இந்த 4 இருக்கிற இடத்துல 2 இன்டு 2 எழுதிடலாம். இப்ப 2 2 அடிச்சிருது. இங்க 2000 டிவைட் பை 2 500 வந்துருது. ஸோ எனி நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. அதான் நான் சொல்ல வரேன். எனி நம்பர் which is divisible by 4 is also divisible by 2. இந்த மெயின் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். Since 2 is a factor of 4, any number which is divisible by 4 is also divisible by 2. divisible by 2 அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். Since 2 is a factor of 4. இது இந்த லாஜிக் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணும். இப்போ எனி நம்பர் which is divisible by 9 is also divisible by 3 since 3 is a factor of 9. ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனி நம்பர் which is divisible by 4 is also divisible by 2 since 2 is a factor of 4. Since 2 is factor of 4. 2 is a factor of 4. அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 4 நீங்க 2 into 2 எழுதலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 எழுத முடியறதுனால 2 into 2 எழுத முடியறதுனால யூ கேன் தைரியமா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தைரியமா சொல்லலாம். எனி நம்பர் which is divisible by 4 is also divisible by 2 அப்படின்னு சொல்லிடலாம். Since 2 is a factor of 4. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எஸ். ஆர் லீப் இயர்ஸ் divisible by 2னா எஸ். செகண்ட் கொஸ்டின் போலாமே. இஸ் த ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் divisible by 3 அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா என்ன? இப்போ முதல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கிளியர் பண்றேன். இதையும் அனுப்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பாத்தீங்கன்னா 1000 அர்த்தம். 1000. ஓகே, வேற கலர். 1000. ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 1000 தான். இப்போ 1000 divisible by 3ஆன்னு கேட்கறான். ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 ஓட ரூல்ஸ் படி என்ன பார்த்திருக்கோம்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 ஆல் டிவிசிபிள்னா இந்த ஒரிஜினல் நம்பர் அதாவது 1000 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3 நம்ம பார்த்திருக்கோம். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 1000 நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா 1 plus 0 plus 0 plus 0 டிவைட் பை 3 அவ்வளவுதான். ஸோ இது 1 by 3 வருது. ஸோ 1 by 3 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல். இது 1 by 3 பண்ணவே முடியாது பேசிக்கா. 1 by 3 ஒரு டிவிஷன் ப்ராப்பர் டிவிஷனே பண்ண முடியாது. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆன்சர் நோ தான். ஸோ நோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோ இஸ் த ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் divisible by 3ஆன்னு கேட்கறாங்க. நோ தான் ஆன்சர். நோ. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் நோ. ஏன்னா 1000 போட்டா ஆக்சுவலா ரிமைண்டர் 1ன்னு வரும். நம்ம டிவைடே பண்ணி பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா
1000 போதா 999 வரைக்கும் தான் டிவைட் ஆகும். இங்க 3 போடுங்க, இங்க 9 வரும். இங்க 0 இருக்குங்க, இங்க மறுபடியும் ஒரு 3 போடுங்க, இங்க 9 வரும். மறுபடியும் போட்டீங்கன்னா இங்க ஒரு 3 போடணும், 333. ஸோ ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும் உங்களுக்கு. ரிமைண்டர் ஆக்சுவலா 1ன்னு வரும். ரிமைண்டர் 1. ஸோ 1 ஒழுங்கா எழுதல 1. ஸோ இதான் ரிமைண்டர் 1. ஸோ நோ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இஸ் யோர் டேட் ஆஃப் பர்த் டிவிசிபிள் பை 3னா உங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து இருக்கு ஆக்சுவலா இது. ஸோ என் டேட் ஆஃப் பர்த்தே நான் போடுறேன். என் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அதோட சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த சம் வந்து டிவிசிபிள் பை 3னா இந்த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. ஸோ அதான் டிவிசிபிலிட்டி பை 3யோட ரூல்ஸ். ஸோ இப்போ என் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2001. ஸோ 18/09/2001 எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 8 + 0 + 9 + 2 + 2 + 0 + 0 + 1. ஸோ +0 + 9 + 2 + 0 + 0 + 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இது டிவைட் பை 3 போட்டு உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சதுன்னா then yes the original number is actually divisible by 3 நீங்க டிக் போட்டுடலாம். சப்போஸ் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னா தென் கிராஸ் போட்டுடலாம். ஸோ இதான் பேசிக் லாஜிக். ஸோ இதை எடுத்துறேன். ஸோ இப்போ இதை சம் ஆட் பண்ணலாமே. 8 + 2 10ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10ன்னு வரும். 9 + 1 கம்பைன் பண்ணீங்கன்னா 10ன்னு வரும். 10 இங்க ஒரு 1 லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ 1 + 10 20 + 1 21 வரும். ஸோ 21 டிவைட் பை 3 என்ன வரும் உங்களுக்கு 7ன்னு வரும். ஆக்சுவலா 21 by 3 நீங்க எப்படி எழுதலாம், 21 எப்படி எழுதலாம், 7 × 3 divided by 3 வரும். ஸோ பேசிக்கா இந்த 3/3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7 தான் வருது. ஸோ கோஷன்ட் 7 ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ எஸ் த ஒரிஜினல் நம்பர் அதாவது 18/09/2001 இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த இடத்துல என் ஸ்பெசிஃபிக் கேஸ்ல எஸ்ன்னு சொல்லலாம். இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்கான். ஸோ உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க பொருத்தணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் நோவா கூட இருக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி செக் பண்ணணும். உங்க டேட் ஆஃப் பர்த் இன்சர்ட் பண்ணி நீங்க எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி நீங்க செக் பண்ணணும் பேசிக்கா. ஸோ அதான் லாஜிக்கு. ஸோ இப்போ நம்ம 4th கொஸ்டின் போயிடலாம். இங்க இதையும் எழுத்துறேன், அவ்வளோதான். 4th கொஸ்டின். செக் whether sum of 5 consecutive numbers is divisible by 5 அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 5 consecutive numbers-னா 1 to 5 நம்ம ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 4 + 5 divided by 5 வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 + 2 3ன்னு வரும். 3 + 3 6ன்னு வரும். 6 + 4 பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். 10 + 5 15 வரும். ஸோ 15/5 உங்களுக்கு 3ன்னு வருது. ஸோ எஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இது கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருந்தது. ஆனால் எனி கான்சிக்யூட்டிவ் 5 நம்பர்ஸும் கேட்டிருக்கான். ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் 5 பார்த்துடலாம். 6 to 10 பார்த்துடலாம். 6 + 7 + 8 + 9 + 10 இது மட்டும் போதும். இவ்வளோ பார்த்தா போதும். ஸோ டிவைட் பை 3. ஸோ இப்போ 6 + 7 13 வரும். 13 6 + 7 13 + 8 என்ன வரும்னா 13 + 7 20 21 வரும். இப்போ 21 + 9 பார்த்தீங்கன்னா 13 வரும். 30 + 10 14 வரும். ஸோ 40/5யும் பக்காவாக வந்துடுது உங்களுக்கு 8ன்னு வருது. ஸோ இதுவும் பக்காவோட ரெண்டுத்துக்குமே ரிமைண்டர் 0 தான். 15/5யும் ரிமைண்டர் 0, 40/5யும் ரிமைண்டர் 0 தான். ஸோ எஸ் செக் whether sum is divisible by 5னா எஸ்ன்னு நம்ம போடலாம். 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி எஸ் தான். ஏன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கான். நான் 2 எக்ஸாம்பிள் வச்சு போட்டு பார்த்தேன், எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி எஸ்ன்னு தான் வரும்னு நினைக்கிறேன் மற்ற கேஸ்க்கும், ஏன்னா கன்சிக்யூட்டிவ்னு சொல்றதுனால. ஸோ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த நம்பர்ஸ் இந்த சீக்வன்ஸ் 2000, 2006, 2010, 2015, 2019, 2025 that are divisible by both 2 and 5 கேட்டிருக்கோம். ஓகே, சம்திங் விச் இஸ் divisible by 2 and 5னா என்ன அர்த்தம்னா, divisible by both 2 and 5னா என்ன அர்த்தம்னா 10ஓட மல்டிபிள்ஸ்னு அர்த்தம். divisible by both 2 and 5, 2 and 5னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ன்னு அர்த்தம். 10 இருக்கலாம், இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கும். இப்போதான் divisible by both 2 and 5. இதோட காமன் மல்டிபிள் மட்டும்தான் வரும். ஸோ 2க்கும் 5க்கும் உள்ள காமன் மல்டிபிள், சாரி இப்படி 2ம் 5க்கும் உள்ள காமன் மல்டிபிள்ஸ் தான் வரும். ஸோ இதுக்குள்ள காமன் மல்டிபிள் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க போட்டுடலாம். காமன் மல்டிபிள் 10 தான் ஆக்சுவலா. 2, 5 போத் பிரைம் நம்பர். ஸோ காமன் மல்டிபிளே கிடையாது. ஸோ காமன் மல்டிபிள் இருக்கு, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பேசிக்கா 2 × 5 10ன்னு வரும். ஸோ 10ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துடும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் அதான், மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஸோ divisible by both 2 and 5னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான். ஸோ ஏன்னா காமன் மல்டிபிள் அதான் 10 தான் ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அதில் 10, 20, 30 எல்லாமே. ஸோ 10 அது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தானே பேசிக்கா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எதெல்லாம் இல்லை. இதில் லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு 0வா இருக்கலாம்,
அது வந்து மல்டிபிள் ஆஃப் 10. லாஸ்ட் டிஜிட் வந்து 0னா தென் தோஸ் நம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஸோ இது இங்கே 0 இருக்கு, இங்கே 0 இருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான், ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர். ஸோ 2006 and 2010 are both divisible by both 2 and 5. So fifth question answer வந்து 2006 and 2000 and 2010, sorry, 2000 and 2010, 2000 and 2010 அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். ஏன்னா இது ரெண்டு தான் 10ஓட மல்டிபிள்ஸ் தான் வருது. இப்போ 2000 by 10 சரி உங்களுக்கு 200 வந்துடுது. ஸோ 200 ஆன்சர். ரிமைண்டர் 0 தான் இதுக்கும் ரிமைண்டர் 0. அதே மாதிரி 2010 divided by 10 சரி இங்கேயும் அடிச்சிடலாம். இந்த மாதிரி ஏன் அடிக்கலாம்னா இப்படி எழுத முடியும் நம்மளால 201 into 10 divided by 10 எழுதலாம். ஸோ அப்போ இந்த 10 அடிச்சிடலாம் நீங்க. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் இங்கேயும் 0 தான் வரும். ஆனால் இங்கே கோஷன் மட்டும் கொஞ்சம் மாறும், 201 வரும், அதில் உங்களுக்கு 200 வருது, அவ்வளோதான். ஸோ அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ரிமைண்டர் ரெண்டுக்குமே 0 தான். ஸோ யூ கேன் கன்க்ளூட் தட் these numbers are divisible by both 2 and 5 since they are multiples of 10. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ப்ரைவேஸ் கொஸ்டின்ஸ்லாம் இந்த இருக்கிற எல்லா கொஸ்டினுமே முடிச்சிட்டோம், 5 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.